பிடியதன் ஒரு உமை கொலமிகு கரியதே வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழிவளமுற இறையே வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர். இன்றைய தினத்தில் நம்ம ராசிபலன் நம்ம பார்க்க போகிறோம். சனிக்கிழமை சனீஸ்வரரை போய் வழிபட்டு நம்ம கோயிலுக்கு போய் தியானம் பண்ணி சுவாமி அனுகிரகம் வாங்கி சாதாரணமாக நம்ம வழிபாடு பண்ணுறது வழக்கம். அதே போன்று இன்றைய தினத்தில் நமக்கு ராசி நட்சத்திரம் நாள் எப்படி இருந்துருக்கு, ராகுகால யமகண்டம் போன்ற விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வெளிநாடு நபர்கள், இந்த வெளிநாடு நபர்கள் சார் உங்களுடைய வெளிநாடு பிரயாணத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அதுக்குண்டான ஏற்பாடுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிறையா யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா பேர் நமக்கு இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி சார், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் டூரிசம். இப்போ மேட்ரிமோனி ஆரம்பிச்சிருக்கு, இலவச பதிவு நிறைய பேர் கால் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அஸ்ட்ராலஜி கிளாஸு, லைஃப் ஸ்டைல் கிளாஸு, இதெல்லாம் இப்போது போயின்ட்டுருக்கு. இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. 16/12/2023 சோபகிருதோட கார்த்திகை மாதம் 30ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் காலை 9:25 வரை, பின்பு திருவோணம். இன்றைய திதி திருதியை இரவு 11:09 வரை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை மிதுனராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் அதே 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் காலையில் 9:25 இருக்குது. திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம இந்த தேங்காவை கட்டி வைக்கக்கூடிய பரிகாரம் கடைகளில் பார்த்துட்டுலாம் வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு தேங்காய், இந்த தேங்காவை எடுத்து மட்டை தேங்காவை எடுத்து ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சு வழிபாடு பண்ணி அடுத்த திருவோணம் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு செதர் தேங்காவை உடைக்கிறது விசேஷம்னு ஏற்கனவே நான் ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் அதை பயன்படுத்தின்னு இருக்கா. இன்றைய தினத்தில் நம்ம திருவோண நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம். கிருஷ்ணா 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 நாராயண நாராயண நாராயணன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு உரிய அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் உண்டு. சனிக்கிழமை சனீஸ்வரரை போய் வணங்குறது ரொம்ப விசேஷம். நவகிரக பிரார்த்தனை உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசி பலாபலன்கள். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம செயல்படுத்துறதுக்குள்ளான நாளாக இருக்கும். இன்றைக்கி முயற்சி பண்ண காரியம் வெற்றிகரமாக இருக்கும். பிரயாணங்கள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். படிப்பு வெற்றியை தரும். தூர பிரயாணம் லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒரு சில காரியங்கள் நம்ம பேசி பிறர் மனம் புண்பட்டுதுன்னா அதை பற்றி ரியலைஸ் பண்ணுவோம். ஓ அப்படியா இது இப்படியான்ற யோசனைகள் அதுக்கப்புறம் அவளை பார்த்து அதுக்குண்டான விஷயங்களை பேசுவோம். அதே சமயத்தில் ஒரு காரியத்தில் நம்ம ஒரு நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்றோம். எப்படி கூப்பிட்றோம்? நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டுருக்கோம், இதை எப்படி கூப்பிட்றோம், அவள் நம்மளை எப்படி கூப்பிட்றா, இதை பற்றியெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக யோசிப்பீங்க. ஸோ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு யதார்த்தமாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தூரமாக சில ஆலயத்துக்கு வழிபாட்டுக்கு செல்லக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடாக இருக்கும். சில காரியம் ஸ்டக்காய் நின்னதை நீங்கள் எடுத்து அதை செயல்படுத்துவதில் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள். உங்கள் நட்பு வட்டாரங்களில் நீங்கள் செய்த உதவி அது பெருசாக பேசப்படும். இன்றைய தினம் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷப ராசி அன்பர்களே, நல்ல காரியங்கள் பிறக்குது. நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தம்பி தங்கை சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவா இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் கோவப்படும் போது வீட்லேயும் சண்டை வரும். நீ அங்கே இருக்கிற பிரச்சனை நீங்கள் கொண்டே வராதிங்க, எதுக்கு இங்கே கொண்டு வரல் அப்படின்னு வா. எங்கடா போடுறது? சே, மனசு இவ்வளோ வருத்தமாக இருந்துன்னு இருக்கேன், யார்கிட்ட சொல்லணுமோ அவளே என்னை புரிஞ்சுக்கலைன்னா எப்படி அப்படிங்கிற கவலை அனுதினமும் இருக்கக்கூடியதாக இருக்கும். அது இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்கும். சரி விட்டுரு,
அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறது நல்லது. நல்ல பழக்கம் இருக்கிறவாட்ட பழக்கம், எதிர்மறையான பழக்கம் இருக்கிறவாட்ட பழகிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லோன் எல்லாம் கொடுத்து வாங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். டைல்ஸு மார்பிள் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம் ரிஷபராசி நேயர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சற்று கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவா யதார்த்தமாக பேசப்படாது. பிறரை கிண்டல் கேலி பண்ணி பேசினா அவளுக்கு திரும்பி பார்த்தா பின்னாடி நின்றுட்டு இருப்பா. இல்லைன்னா யாராவது போய் சொல்லி உங்களை பற்றி என்ன சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லிடுவா. என்னை பற்றியா அந்த மனுஷா இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ப மாட்டேன், இருக்குங்க, உண்மைங்க, நீங்கள் வேணால் கேளுங்க, இப்போ ஃபோன் பண்ணுங்க, இப்போ ஃபோன் பண்ணுங்கன்னு. ஆமாவா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரை பற்றி பேச வேண்டாம், மற்றவாளை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு வியாபாரங்கள் அனுகூல்யம், பண விவகாரங்களில் கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறோம், வா சொன்னால் இதை போட்டேன், வா சொன்னால் அதை போட்டேன், வா சொன்னால் இதை அப்படின்னு மற்றவங்க சொன்னால் கேட்டேன்னு சொல்கிற விஷயத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்லதாக இருந்தால் கேளுங்க, தப்பு கிடையாது. எதிர்மறையாக இருந்தால் அதை கேட்கக்கூடாது. எதிர்த்து சண்டை போடுற வாட்டை தள்ளி இருக்கிறது நல்லது. 10 விஷயம் யாருக்கிட்டெல்லாம் தள்ளி இருக்கணும் ஆன்மீக தகவலில் சொல்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எதிர்த்து பேசுகிற வாட்டை தள்ளி இருக்கிறது நல்லது இன்றைய தினத்தில். கடக ராசி அன்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கும். திருமண காரியம் வெற்றி, பொண்ணு பார்க்க வரவா பையன் பார்க்க வரவா எல்லா பொருத்தங்களும் கூடி வர்றது, ஒன்றும் கவலை கிடையாது. சின்ன விஷயங்களில் தடங்களானதெல்லாம் ப்ரொசீட், அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் கவலை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இப்போ திருமண வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு காரிய சக்ஸஸ் ஆகும். பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் ஓகே பண்ணிவிடுவாள். ஆரோக்கியம், அலர்ஜி, அதே மாதிரி சில ஜீரண கோளாறு பிரச்சனை இருந்துட்டு இருக்கிற உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். எனக்கு ஒத்த தலைவலி அப்பப்போ வந்துட்டு இருக்கும் சார், லைட்டாக அப்படியே வந்துச்சுன்னா இங்கேருந்து இருக்குன்னு வரும். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறவா கவனமாக இருக்கணும். கடகராசி அன்பர்களுக்கு சில நேரங்கள் என்ன பண்ணுறது, மழை பெய்யுமா பெய்யாதா, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்ற கவலைகள் இருந்துருக்கும். இயற்கை சம்பந்தமான இந்த வானிலை சம்பந்தமான சில கவலைகள், இதாகுமோ அதாகுமோங்கிற பயம் வந்து அவளுக்கு இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றியாகும். பிறர் கூட கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். மனைவி பேரில் வீடு வாங்குறது, இடம் வாங்கிறது, கணவர் பேரில் எதுவும் வாங்கிறது, இவா காசு கையில் சேமிப்பு இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, சில பேர்கிட்ட நம்ம ஏன் லேட்டுன்னு கேட்கக்கூடாது. கேட்டுன்னு கேட்டோம்னா நம்மளே ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு ஆயிரும். ஏன்னா ஏப்பா இன்றைக்கி வேலைக்கு லேட்டு, இல்லை ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டால் அப்படியே தலை குஞ்சு நிற்பேன். ஏதாவது ஒன்று சொல்லுப்பா, ஏன்பா லேட்டு அப்படின்னு கேட்டால், சார் இல்லை அதாவது சத்தமாக பேசு, இல்லை சார் அது இன்றைக்கி லேட் ஆயிடுச்சு சார். ஏன்பா லேட் ஆயிடுச்சு சார், அது ஏன் நீ வருத்தப்படுறதெல்லாம் சரி, எதுக்கு லேட்டு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் ஏறி மண்டைக்கு ஏறி என்னப்பா இது அப்படி இந்த மாதிரி இன்றைய தினத்தில் வேலை ஆட்கள் சில நேரம் அப்படிலாம் பண்ணுவா. ஆனாலும் பரவாயில்ல, இதையும் சமாளிப்பது பல நாள் பார்த்தாச்சு இல்லையா அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி கடகராசி என்பர்கள். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நிறைய நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார். விஷயங்கள்லாம் வெற்றி பெறும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவர் செக்கப்பெல்லாம் இருந்தால் கரெக்டாக அதை போய்க்கோங்க. மருத்துவர் கேட்பா என்ன சாப்பிட்டேன் செக் பண்ணிவிட்டு கூட இருக்கிறவா டக்குன்னு டாக்டர் சொல்லுங்க டாக்டர் கேசரியை சாப்பிட்டார். கேசரியை சாப்பிட்லாமா? ஏன் டாக்டர் கேசரி சாப்பிடப்படாது? கேசரி எல்லாரும் சாப்பிட்லாம், நீங்கள் சாப்பிட்லாமா? ஏன் டாக்டர் சுகர் கேட்க வேண்டாமா? யாருக்காக பாருங்கள், எல்லாரும் உங்களை பற்றி சொல்கிறா பாருங்கள். என்னடா அது கேசரி சாப்பிட்டது தப்பா, ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டேன், இன்றைக்கி லெவல் ஏறிடுத்தே அப்படிங்கிற சில வருத்தங்கள் அப்பப்போ சுகர் ப்ரெஷர் இருந்துருக்கிறவளுக்கு ஆஸ்பத்திரியில் போகும்போது இந்த அனுபவம் ஏற்படுத்தும். அதே சமயத்தில் டீச்சராக இருந்துருக்கா, ப்ரொஃபஸராக இருந்துருக்கவா
ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் பணியாளராக இருந்துட்டுருக்கோம், மிகப்பெரிய நிறுவனத்தில் சிஇஓ டைரக்டராக இருந்துட்டுருக்கோம், அவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். நல்ல நாள். முக்கிய பதவிகள் வகிக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். ஒரு சில காரியம் நடக்காது, பரவாயில்ல விடும். வயசான வாழை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம், வேலை வாய்ப்புக்காக அப்படியே அப்ளை பண்ணவா கம்ப்யூட்டரில் டக்குன்னு அவளுக்கு ஒரு மெயில் வரும். அப்படியே படித்து ஓ சூப்பர் நமக்கு கிடச்சிருது அப்படின்னு ஒரு சக்ஸஸ் பண்ணும். பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி. உங்களுக்கு வந்து விசா டக்குன்னு சாப்பாய் விழுந்துருத்து அப்படின்னு சந்தோஷப்படுவேன் இன்றைய தினத்தில். இன்றைய தினத்தில் சிம்மராசி நண்பர்கள், கன்னி ராசி நேயர்களே, நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பேன், பிரியமானவாளை சந்திப்பேன், பிடிச்சவாளை சந்திப்பேன், வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும். கொஞ்சம் குழப்பம் வரும், அதுக்கப்புறம் சரியாகும். ஒரு சில காரியங்கள் வெற்றியாகும். இன்றைக்கி நிறையா பலாபலன்கள் வேண்டாம், நினச்சது நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும், மனசு சந்தோஷப்படுவேன். ஒரு சில காரியங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்லது நடக்கும், ஒன்றும் கவலை வேண்டாம். ஒரு சில காரியங்கள் யாராவது உங்களுக்கு தடங்கள் பண்ணால் அவாட்டன் தள்ளி இருக்கணும். ஏன்னா நல்ல நேரத்தில் இந்த மாதிரி ஆட்கள் தடங்கள் பண்ணால் நாளைக்கு எப்போவுமே தடங்கள் பண்ணுவாங்கிற ஒரு எண்ணம். அதை தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. கன்னிராசி என்பவர்கள், துளாராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பழசை கொடுத்து புதுசு வாங்கிறது. காலையில் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சோக் போடு சார், அந்த சோக் போட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அப்படியா சார், நான் போட்டேன் சார் ஆனால் ஸ்டார்ட் ஆகும். அதில் சார் நீங்கள் சோக் போட்டால் ஸ்டார்ட் ஆகும். இவர் ஒரு 2 மிதி மிதிக்கிட்டோன்னு சொல்லி விட்டுருவேன். 2 மிதி மிதிப்பார். ஆமாம் சார் ஸ்டார்ட் ஆகலை. 3வது ஒன்று பேர் வருவார். அதை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் கொடுங்க வண்டி ஷோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து 2 மிதி மிதிப்பார். அது ஸ்டார்ட் ஆயிரும். எப்போவுமே வண்டி ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணலையோ அப்படின்னு கேட்பார். ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ணல. இதை தான் நாங்கள் 2 பேரும் வந்துட்டுருக்கோம். இல்லை தள்ளினா ஸ்டார்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன். இல்லை இது கீர் வண்டி கிடையாது அப்படின்னு. உடனே அப்படியா சரி ஒன்றும் இல்லை, இதை ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 2 சவுட்டு பேர். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் பழசை கொடுத்து புதுசு வாங்கினோம்ப்பா, படாத பாட முன்னாடி எல்லோரும் என்னை இப்போ சுற்றி திரும்பி பார்த்தா ராஜாராணி படத்தில் வர மாதிரி யாராவது என்னை பார்க்குறாங்களா அப்படின்னு சந்தானம் சார் கேட்பேன். அப்போது சொல்லுவாங்க யாரும் பார்க்கல, இங்கே இருக்கிற நபர்கள் மட்டும்தான் பார்க்குறாங்கன்னுவாங்க. அந்த மாதிரி சுற்றிலும் எல்லோரும் பார்ப்பேன். முதல்ல இந்த வண்டியை மாற்றணும், அதுதான் மெயின் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அதையே வச்சு சமாளிச்சுட்டு இருப்பேன். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நதி, குளம், தண்ணீர், மலை, வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் சௌகரியமாக அமையும். தொழில் விஷயங்கள் பேசுகிறது வெற்றிகரமாக இருக்கும். முக்கியமான நபர்கிட்ட ஃபோனில் பேசுவேன், அது ஒரு மன திருப்தி தரும். சில பிரச்சனைகளை எப்படி கரெக்டாக கூர்ந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுவேன். அதே மாதிரி லீஸுக்கு எடுக்கிறது, வாடகைக்கு எடுக்கிறது, தத்து எடுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யம் பிறக்கும் உங்களுக்கு இன்றைய தினம். விருச்சிக ராசி அன்பர்கள், அமோகமான நாள். இன்றைக்கி நிறையா பிரயாணங்கள், இங்கேயுமா சில விஷயங்கள் பிரயாணம் பண்ணுவேன். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சில நேரம் சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு குழப்பம் வரும், ஒரு சந்தேகம் வரும். கரெக்டாக இல்லையா, நம்ம சரியாக சமையல் பண்ணுறோமா, இல்லை சரியாக நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்கிறோமா, சரி இதெல்லாம் கரெக்டான ஒரு கேள்வி இருக்கும். அதற்குண்டான நபர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோன்னு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள். குருமார்களை சந்திக்கிறது, பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது, முக்கியமான விஷயத்துக்காக உட்காந்து பெரியவங்ககிட்ட பேசுறது ஒரு மன திருப்தியை தரும். விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி நன்னா இருக்குது. பூர்வீக சொத்து, எழுத்து, உயில் எழுதுறது போன்ற விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல காலம் பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் இன்றைய தினத்தில் ஒரு சில முடிவுகள் குடும்பத்தில் பேசும்பொழுது, சில காரியங்கள் பண்ணும்பொழுது கவனம் இல்லை. திடீர் விஷயத்தை நம்மோட சரி மற்றவாளுக்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அது சூட் ஆகும் ஆகாதுங்கிறது. நீங்கள் அது மாதிரி திடீர் செலவு பண்ணுறது, திடீர் பிரயாணம் பண்ணுறது, இந்த மாதிரி முக்கியமான இந்த திடீர்னு பண்ணுற காரியங்கள்லாம் இன்றைக்கி அப்படியே விட்டுருங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுவாமி தரிசனம் பண்ணுங்க. தெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு 50% நல்லா இருக்குது, 50% கவனம் என்பது தேவை. பேச்சிலையும் சரி.
மகர ராசி நேயர்களுக்கு அற்புதமான பலன் கொடுக்கும். ரொம்ப வயசானவா இருந்தால் கவனமாக பார்த்துக்கணும். சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு, பாலிடிக்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனியில் ரொம்ப முக்கியமான நபராக இருக்கிறவங்க, ஜென்ரல் மேனேஜராக இருந்தோம், ஹோட்டல் வச்சுருக்கா, கேட்ரிங் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஃபார்ம் வச்சுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் தோட்டம் துறவு மார்க்கெட்டில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரோட் கான்ட்ராக்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நிறையா பலன்கள் கூடி வரும். நல்லவர்களை சந்திப்பீங்க. முக்கியமான சில காரியங்களில் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள். ரொம்ப பிடித்தமானவ ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்குண்டான சென்சிட்டிவ் ஆவீங்க. தியானம், யோகா போன்ற விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். மகர ராசி நேயர்கள். கும்பராசி அன்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுவேல், சிரிப்பே, அதுக்கு பிறகு கண்ணுப்பட்ட அளவுக்கு இருந்துட்டுருக்கும். என்றைக்கு கண்ணுப்பட்டதோ தெரியல, அன்னையிலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் டென்ஷன் ஆகிட்டே இருக்கேங்கிற ஒரு யோசனைகள் அப்பப்போ மனசில் வந்து போகும். இன்றைய தினத்தில் மருத்துவரை சந்திக்கிறது, உடல் ஆரோக்கிய விஷயமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். ₹1க்கு ₹2 கொடுத்து அந்த பொருள் வாங்குவேன், சரி பரவாயில்ல வாங்கிட்டோம் அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருக்கும். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணும்போது செக் பண்ணி பண்ணணும். ஏடிஎம் அதே மாதிரி பின் கார்டெலாம் மற்றவா முன்னாடி போடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் இமெயிலோடைய பாஸ்வேர்டு போன்ற விஷயங்களில் ரொம்ப செக்யூர்டாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பிடித்தமான வேலை சந்திப்பில் நல்லது நடக்கக்கூடிய நல்ல நாள். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அமோகமான வெற்றி உண்டு. பிரயாண மன திருப்தியை தரும். சொந்த பந்தங்களை சந்திப்பேல். ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவேல். ரொம்ப பிடித்தமான அவட்ட உட்காந்து பேசுவேல். அவட்ட பேசுறதன் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து யோசித்து செயல்படக்கூடிய காரியம் உங்களுக்கு வெற்றிகரமான காரியமாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சர்ம சங்கடங்களை பிறர்கிட்ட சொல்லி அதன் மூலமாக மன தேர்த்தி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு உங்களுக்கு. ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 10 விஷயம். இந்த 10 விஷயம் இந்த நபர்கிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்னா யார்கிட்டெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறவாட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்பர் 1. பிறரை பற்றி உங்ககிட்ட சொல்கிறவா கண்டிப்பாக உங்களை பற்றி பின்னாடி பேச தான் செய்வா. அதனால் பிறரை பற்றி உங்ககிட்ட ரொம்ப மூட்டி கொடுக்குற வாழ்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்பர் 2 சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் சம்பாதிக்கிறத நிறைய வீண் விரயங்களாக பண்ணுற வாழ்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் அவள் சம்பாதிக்கிறதையும் உங்களுக்காக நிறையா செலவு பண்ணுறாளா அவாட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பரவாயில்ல நல்லா செலவு பண்ணுறாளே, இருந்தாலும் எதனால் எதற்காகன்னு ஒரு யோசனை மனசில் வச்சுக்கணும் தெரியாத நபர்கள்ட்ட. மூணாவது விஷயம், உங்கள் முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் இல்லை அவர் சொல்லவே இல்லை நீங்கள் பேசவே இல்லை, அதாவது மழுப்பி பேசினா இல்லை மாற்றி பேசினா அந்த நபர்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது பொய் சொல்லி பேசுவாள், அவட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். 4வது விஷயம், உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை மறைச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான்னா அவட்ட ரொம்பவுமே கவனமாக இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை மறைச்சு அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்குறான்னா அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5வது விஷயம் பார்த்துட்டேன்னா, எல்லாமே உங்களுக்காகன்னு சொல்லி சில காரியத்தை பண்ணி தனக்காகவும் சில விஷயத்தை பண்ணி அது வெளிப்படுத்தாமல் இருப்பா. அவாட்ட ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். 6வது விஷயம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சுக துக்கங்கள் எல்லா விஷயத்துலையும் பங்கெடுக்கிறவா தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய சந்தோஷம் மட்டும் கேட்டுண்டு துக்கங்களை கேட்காம எங்கேயோ பார்த்துட்டு இருந்தால் அவாகிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7வது விஷயங்கள் பார்த்துட்டேன்னா, உங்களுடைய நல்ல முயற்சிகளுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, எதிர்மறையான விஷயங்களுக்கும் கூட இருக்காங்களான்னு பார்க்கணும். அதில் ரொம்ப கவனம் என்பது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் உங்களுடைய மறதியை பயன்படுத்தி அவர்கள் சில காரியத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள்னா அவங்கக்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும். 8வது பாயிண்ட். 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட மற்றவங்களை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க, மற்றவங்களுக்கு இணையாக உங்களை பேசுகிறாங்க, இல்லை இணை இல்லாமல் அவங்கள ரொம்ப தாழ்த்தி பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கள விட்டு தள்ளி போயிடணும். 9ஆம் இடம். அடுத்தது 10ஆம் விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது திருப்தி இல்லை அப்படின்னு சொல்கிற நபர்கிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் என்ன தான் பேசுனீங்கனாலும் அவங்க பிரயோஜனம் இல்லாமல் இருந்துட்டு இருப்பாங்க. அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறது நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி 10 விஷயங்கள் 10 நபர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சார் நீங்கள் சொன்ன 10 விஷயமும் என் மனசில் தோணியிருக்கு, ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கும் இந்த ஆன்மீக தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ இவங்ககிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து டயத்தை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய தொழில் பாருங்கள், வேலையை பாருங்கள், சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நண்பர்கள், இந்த மாதிரி ஆட்கள் வந்து பின்னாட்களில் உங்களை பற்றி வெளியில் போய் தப்பாக சொல்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இன்றைக்கி 10 விதமான நபர்கள்ட்டேருந்து விலகி இருக்கிறத பற்றி நான் சொன்னேன் ஆன்மீக தகவலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் அடுத்தது நம்ம போகக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து பேசின்னு இருக்கோம். அதை நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். அது மாதிரி கருங்காலி மாலை. மேலும் பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் ஆன்மீக தகவல், நம்மளுடைய புஸ்தகம் போன்ற நிறையா விஷயங்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கின்னு இருக்கேன். என்னுடைய பிரயாணங்கள் பற்றி என்னுடைய ஆன்மீக குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா 9884109425 இந்த எண்ணுக்கும், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய திருமண தகவல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு 7397394829. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ்.